Hi, hello, welcome back to my channel Spark Study Desk. இன்னைக்கு நாம metals and non-metals ஓட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த டாபிக்ல part 1 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நான் சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். Let's get into the video. First நம்ம reactivity seriesனா என்னன்னு பார்ப்போம். reactivity seriesனா ஒன்றும் இல்லை, மெட்டல்ஸை ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்றத ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸை க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் இது நாலும் பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, அலுமினியம், ஜிங்க், அயன், டின், லெட், ஹைட்ரஜன் அப்படின்னு கம்மியாயிட்டே வந்து கீழே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸில் காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு இதையெல்லாம் வந்து ஆர்டரில் அவங்கள அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் அதோட ஃபார்முலாஸ், அதாவது பொட்டாசியம்னா அது வந்து கே அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம், சோடியம்னா என்ஏ, கால்சியம்னா சிஏ, மெக்னீஷியம் எம்ஜி, அலுமினியம் ஏஎல். இந்த மாதிரி நீங்கள் இந்த நேமை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், படித்து வச்சுக்கணும். ஏன்னா ரியாக்ஷன்ஸில் வந்து ஃபுல் நேம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ ஜிங்க்னா இசட்என் அப்படி தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஜிங்க் அப்படின்றது தெரியணும். ஓகேவா. இப்போ இந்த ரியாக்ஷன், இந்த சீரீஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆர்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து ரியாக்ஷன்ஸை வந்து நாம் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின்ஸில் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம இந்த சீரீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தா, நான் வந்து உங்களுக்கு ஒரு மெமரி ட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அது ஒரு ஃப்ரேஸாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அது புரியும். எப்படி படிக்கலாம்? Please stop calling me a zombie. Instead, try learning how copper mercury saves gold. அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேஸாக இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம். இது எப்படி வந்து வருதுன்னு பாருங்களேன். ப்ளீஸில் இருக்கிற பி தான் பொட்டாசியம், அதே மாதிரி ஸ்டாப்பில் இருக்கிற எஸ் தான் வந்து சோடியம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வர்றது எல்லாம் அந்தந்த மெட்டலை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம இது ஒரு ஃப்ரேஸாக படித்தோம்னா அந்த மெட்டலையும் நம்ம அந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே ஃபர்ஸ்ட் லெட்டர், அந்த லெட்டர்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது கேனா என்னது, பொட்டாசியம், சோடியம், கால்சியம் இப்படியும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரேஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெமரி ட்ரிக்கை நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த ஆர்டர் நம்மளுக்கு மறக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்களேன். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் அபவ் ஹைட்ரஜன் கேன் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்க மெட்டல்ஸ், என்னென்ன மெட்டல்ஸ் சொன்னால் பொட்டாசியம், சோடியம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப் டு லெட் வரைக்கும் இல்லையா, லெட் வரைக்கும் இருக்கிற அந்த ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிற அந்த மெட்டல்ஸ் வந்து கேன் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட்ஸ். நம்ம இது ஆசிட் பேஸ் லெசன்லேயே பார்த்தோம். ஒரு மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணுன்னு பார்த்தோம். பட் அதுவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் வந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, பொட்டாசியம்லேருந்து லெட் வரைக்கும் இருக்கிற ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிலோ ஹைட்ரஜன். பிலோ ஹைட்ரஜனில் 4 மெட்டல் இருக்குது, காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இட் கெனாட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட். நான் எல்லா மெட்டலில் வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன், பட் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும். பிலோ ஹைட்ரஜன் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணாது எப்போ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன? எ மோர் ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் a less reactive metal from its salt solution. அதாவது மோர் ரியாக்டிவ் மெட்டல், மோர் ரியாக்டிவ் மெட்டல்னா எது, மேலே இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த மோர் ரியாக்டிவ் மெட்டலை வந்து ஒரு லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது, அந்த மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது சால்ட் சொல்யூஷன் ஆஃப் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், சால்ட் சொல்யூஷன் ஆஃப் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் கூட
ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு சால்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டல், அது கூட லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஏ. இங்கே ஏன்றது தான் வந்து ஹைலி ரியாக்டிவ், அதாவது மோர் ரியாக்டிவ் மெட்டல் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஜிங்க் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள். அப்போ ஜிங்க் மேலே தானே இருக்குது, அப்போ வந்து அதுதான் என்னது? ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் இங்கே. நெக்ஸ்ட்டு CuSO4. இங்கே சியூன்றது காப்பர். அப்போ காப்பர் எங்கே இருக்குது? லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். இதில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு பாருங்களேன். ஜிங்க்ன்றது மோர் ரியாக்டிவ், சியூன்றது லெஸ் ரியாக்டிவ். SO4 தான் சால்ட் சொல்யூஷன். SO4 தான் சால்ட் சொல்யூஷன். அப்போது ஜிங்க்கு காப்பரோட சால்ட் சொல்யூஷனில் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜிங்க் ப்ளஸ் சால்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா? அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க சால்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டல். ஃபர்ஸ்ட் மெட்டல் என்ன? ஜிங்க்கு. அப்போ அதோட சால்ட் சொல்யூஷன் போது ஜிங்க்கு இங்கே SO4 வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ளஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். இங்கே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் எது? காப்பர். அப்போ அது வந்து என்ன பண்ணிடும்? டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அதனால தான் இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். அயன் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டல். இந்த நீங்கள் சீரீஸை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், Fe வந்து மேலே இருக்குது. அப்போது அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட். CuSO4னா என்ன? காப்பர் சல்ஃபேட். இதில் காப்பர் தான் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ காப்பர் அது என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேஸ் பண்ணி தனியாக அமுச்சிடும். அப்போ Feயும் SO4ம் சேர்ந்து அயன் சல்ஃபேட்டாக இங்கே மாறுது. அடுத்தது காப்பர் ப்ளஸ் AgNO3. ஏஜினா என்னதுங்க? சில்வர். காப்பர். இப்போது நோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் நோ ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் கோல்டு தான் வந்து டார்க்காக இருக்குது. கோல்டுக்கு நேராக இருக்கிற அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. அப்போ கீழே காப்பர் வந்து எங்கே இருக்குன்னா லைட் க்ரீன் தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோல்டை விட காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவில் கடைசி பிளேஸில் தான் இருக்குது. அப்போது காப்பர் வந்து லாஸ்ட் பிளேஸில், அதாவது லெஸ் ரியாக்டிவ்லேயே அதுதான் லாஸ்ட்டாக இருக்கிறதுனால, காப்பர் வந்து கம்மியான லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதுனால அது வந்து சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அப்படி டிஸ்பிளேஸ் பண்ண முடியாதனால அங்கே நோ ரியாக்ஷன் நடக்குது. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது ஆர்டர் கொடுத்துருந்தாலும் கோல்டு, இந்த 4 மெட்டல் இருக்கு இல்லையா? கோல்டு, சில்வர், மெர்க்குரி, காப்பர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் லாஸ்ட் பிளேஸில் எது இருக்கும்னா காப்பர் இருக்கும். ஏன்னா டார்க்காக இண்டிகேட் பண்ணியிருக்கிறது தான் வந்து லெஸ்லே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அப்புறம் சில்வர், மெர்க்குரி, காப்பர். அப்போது காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ்ன்றதுனால அது என்ன பண்ணாது? சில்வரை விட லெஸ் ரியாக்டிவ்ன்றதுனால அது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணாது. காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் சில்வர். ஸோ அதனால் நோ ரியாக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன? ஒரு மோர் ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் எ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். இந்த டெஃபினிஷன் கொடுத்து கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இது என்ன ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரியாக்ஷன் நேம் கொடுத்துட்டு கேட்பாங்க. நீங்கள் இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அந்த பி வந்து லாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா அப்போ அந்த பி இருக்கிற பிளேஸில் தான் என்ன இருக்குது? லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் இருக்குது. ஏவும் சியும் சேர்ந்துரும், பி வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அப்போ அந்த பி தான் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் நம்ம ஆல்ரெடி மெட்டல்ஸு வாட்டரில் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும், ஆக்சிஜன் கூட சால்ட் சொல்யூஷன் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே நான் மெட்டல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ். மோஸ்ட் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். நாம் என்ன பார்த்தோம்? மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனால் பேசிக் இன் நேச்சர்னு பார்த்தோம். இங்கே நான் மெட்டல்ஸ் வந்து அசிடிக் இன் நேச்சர். இந்த கம்பேரிசனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு பேசிக் இன் நேச்சர் இல்லையா? பேசிக் வந்து கிடைக்கும். பட் ஆக்சிஜன் கூட நம்ம வந்து நான் மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்குது? அசிடிக் இன் நேச்சர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்குது. நான் மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்குது. அது எப்படி இருக்குன்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நான் மெட்டல் கொடுத்துருக்காங்க. நான் மெட்டலில் கார்பன் வந்திருக்கு. கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு CO2. நெக்ஸ்ட் சல்ஃபர். சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட சேரும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. ஸோ இதுதான் வந்து ஆக்சிஜனுக்கு ஆனால் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வித் வாட்டர்.
Non-metals react with water to form acids when possible. ஸோ non-metals வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க, ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. சம் non-metal oxides dissolve in water to form acids. சில non-metal என்ன பண்ணுமா, அந்த வாட்டர்லேயே வந்து டிசால்வ் ஆகிட்டு ஒரு ஆசிடை வந்து அது ஃபார்ம் பண்ணும். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு non-metal. இந்த non-metal வந்து இப்போ நம்ம வாட்டர் கூட தான் நம்ம வந்து இப்போ ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 ப்ளஸ் H2Oன்றது வாட்டரோட ஃபார்முலா. ஸோ SO2வும் H2Oவும் சேரும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் சல்ஃபியூரஸ் ஆசிட். சல்ஃபியூரஸ் ஆசிட் ஃபார்முலா H2SO3. ஓகேவா? இங்கே SO4 வந்தால் என்ன ஆசிட்? வெரி குட், சல்ஃபியூரிக் ஆசிட். பட் இங்கே வந்து SO3 வந்தால் அது வந்து சல்ஃபியூரஸ் ஆசிட். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு H2CO3 கார்போனிக் ஆசிட். இது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கார்போனிக் ஆசிட்னா என்ன, எதில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். முன்னாடி நீங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆமாம், ரெயினில், கண்டிப்பாக ரெயினில் தான் வந்துட்டு கார்போனிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ கார்பானிக் ஆசிட் வந்து இட்ஸ் அ வீக் ஆசிட். அதனால் அது வந்து நம்மளை வந்து ஹார்ம் பண்ணாது. ஓகேவா? ஸோ அது ஒரு வீக் ஆசிட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே செகண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, non-metal oxides dissolve in water to form acid சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த non-metal கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிடுது, வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. அந்த ஆசிட் வந்து கார்போனிக் ஆசிட். எக்ஸாம்பிள், அது எதில் இருக்குது, ரெயினில் இருக்குது, அப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லேயும் இருக்குது. கார்போனிக் ஆசிட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், வித் சால்ட் சொல்யூஷன். சால்ட் சொல்யூஷன் பாருங்க, மோர் ரியாக்டிவ் non-metal displaces less reactive non-metal from its salt solution. இதுதான் ரிவர்ஸ் ஆஃப் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. அதை தான் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து அது மெட்டல்ஸில் பார்த்தோம், இது வந்து நம்ம non-metals பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? non-metals பார்க்குறோம். நம்ம மெட்டல்ஸில் பார்க்கும்போது அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் பார்த்தோம். non-metalக்கும் ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. இந்த நான் இங்கே மெமரி ட்ரிக்கில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போ பாருங்கள், இதில் சிஎல்னா குளோரின். ஓகேவா? பிஆர்னா பிராமின், ஐனா அயோடின். இந்த மூணு மட்டும் நம்ம ஆர்டராக தெரிஞ்சுக்கலாம். சிஎல்ன்றது குளோரின் இல்லையா, அப்போ குளோரின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராமின்ல, நெக்ஸ்ட்டு அயோடின். ஸோ இதுதான் ஆர்டர். இதை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குளோரின்னா சாம்பியன், பிராமின்னா பிரேவ், ஐனா இன்னசென்ட், அயோடின்னா இன்னசென்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஒரு மெமரி ட்ரிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ஆர்டருக்காக. ஓகேவா? சாம்பியன், பிரேவ், இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஆர்டர் வந்து ஈஸியாக புரியும். இப்போது நான் உங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டேன். இதை எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாக நம்ம வந்து பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து ஹைலி ரியாக்டிவிட்டி non-metal இல்லையா, அப்போ இது என்ன இருக்குது, குளோரின் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து கே இருக்குது. கேனா என்னது, பொட்டாசியம் இல்லையா. அடுத்தது பிஆர்னா பிராமின். இப்போ பாருங்கள், இதில் இந்த குளோரினும் இந்த பொட்டாசியம் பிராமைடும் வந்து சேரும்பொழுது என்ன ஆயிடுது, குளோரினும் பொட்டாசியமும் சேர்ந்துடுது. ரெண்டுமே வந்து என்ன, ஹைலி ரியாக்டிவ் இல்லையா, சேர்ந்துட்டு இந்த பிராமின் தான் வந்து லெஸ் ரியாக்டிவ். அது வந்து என்ன ஆகிடுது, டிஸ்பிளேஸ் பண்ணிடுது லாஸ்ட் பிளேஸில். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே பிராமின் இருக்குது, இங்கே வந்து அயோடின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது இல்லையா. அப்போ இது பிராமின் அயோடின், இதில் வந்து எது வந்து லெஸ் ரியாக்டிவ், அயோடின் தான். ஏன்னா அயோடின் தான் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எது லெஸ் ரியாக்டிவோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணிடும், போயிடும். அப்போ அதை தான் டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அப்போ மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஜாயின் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு இங்கே ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து non-metal வந்து சால்ட் சொல்யூஷனில் சேரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் வந்து சொல்ல போகிறேன். அது என்னன்னா அக்வாரிஜியா. இது வந்து நிறைய சீட்டட் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அக்வாரிஜியா அப்படின்னா ராயல் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. a mixture of concentrated HNO3 and concentrated HCl in 1:3 ratio.
அதாவது அக்வா ரெஜியான்ற ராயல் லிக்விடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HNO3 அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், HCl அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஹார்ம்ஃபுல்லான ஆசிட்ஸ். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், லேபில் தான் இது இருக்கும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதாவது அது டைல்யூட் பண்ணாமல், அது கூட வாட்டரே ஆட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட்டட்னா அப்படியே திக்காக ராவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுறாங்க, நைட்ரிக் ஆசிடில் அதுலேருந்து 1% எடுக்கிறாங்க அப்படின்னா, HCl வந்து 3, அதில் வந்து 3 மடங்கு வந்து அதை எடுத்துப்பாங்க. 1:3 ரேஷியோவில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கிறது தான் வந்து அந்த லிக்விட். ஓகேவா? அந்த லிக்விட் வந்து எப்படிப்பட்ட லிக்விட் பார்த்தீங்கன்னா, இட் டிசால்வ்ஸ் கோல்டு அண்ட் பிளாட்டினம். அந்த லிக்விடில் கோல்டும் பிளாட்டினமே வந்து டிசால்வ் ஆகிடுமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிக்விட் தான் வந்து அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கரோசிவ், ஹைலி கரோசிவ் அண்ட் ஃபியூம்ஸ் இன் ஏர். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு லிக்விட். ஸோ இதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அக்வா ரெஜியானா ராயல் லிக்விட் த டிசால்வ்ஸ் ராயல் மெட்டல்ஸ். ராயல் மெட்டல்ஸ்னால் நம்மளுக்கு கோல்டு அண்ட் பிளாட்டினம்னா ஒரு பெரிய ராயல் தானே, ராயல் மெட்டல்ஸ் தானே. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம், 1:3. சில டைம் என்ன பண்ணுவாங்க, HCl முன்னாடி கொடுத்துட்டு HNO3 கொடுத்துருவாங்க. எப்படி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் 3:1ன்னு போட்டாலும் அந்த ஆசிட் வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஓகேவா? HNO3னா அது 1 தான், அதுக்கு நேராக 1 இருக்கா, HClனா 3 தான் அப்படின்ற மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இம்பார்ட்டண்ட் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சோடியம் அண்ட் பொட்டாசியம் டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர் விகாரஸ்லி லைக் கால்சியம். கால்சியம் மாதிரி சோடியமும் பொட்டாசியமும் வந்து வாட்டர் கூட அந்த அளவுக்கு என்ன ஆகாதா, ரியாக்ட் ஆகாது. ரியாக்ட் ஆகும், பட் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அலுமினியம் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டியூ டு ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர். ஏஎல்னா அலுமினியம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணாதுன்னா டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆசிட். ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. ஏன் ரியாக்ட் ஆகாதுன்னா அதுக்கிட்ட ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர் இருக்குது, அதனால ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட், காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைல்யூட் ஆசிட்ஸ். சியூனா என்னது, காப்பர். காப்பர் வந்து டைல்யூட் ஆசிட்ல, டைல்யூட்னா வாட்டர் மிக்ஸ் பண்ண ஆசிட்ல அது வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நோபல் மெட்டல்ஸ் கேட்பாங்க. நோபல் மெட்டல்ஸ்லாம் எது எது அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வருது, கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், இது எல்லாமே வந்து நோபல் மெட்டல் சொல்கிறாங்க. அப்புறம் அது தே ஆர் வெரி லெஸ் ரியாக்டிவ். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து வெரி லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக சிடெட் எக்ஸாமுக்கு முக்கியம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே நிறைய அதே மெமரி பூஸ்டர்லாம் கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.